நீங்க ஏங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட அது கூட்டமா? நான் 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 குறைச்சே மதிப்பிடல. விஜய் அவர்களும் வந்து இந்த விஷயத்துல, அதாவது விஜய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருப்பது எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்த, ஏன்னா சில பேர் கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் அந்த அந்த அவர பார்க்கணுங்கிற ஆர்வம் அவரிடம் இருக்கிறது. நீங்க பல விஷயங்கள்ல நீங்க எம்ஜிஆர் மாதிரி இவர் ஜெயிக்க போறாரா? அதுலலாம் எனக்கு நெறைய மாற்று கருத்து இருக்கு. பட் எம்ஜிஆர் அவர்கள பார்க்க வந்த மாதிரி விஜய் அவர்கள பார்க்க வரணும்ங்கிற வருகிற கூட்டம் வரத்தான் செய்யும். ஆனா இதையே நான் திரும்ப திரும்ப என்ன பார்த்தா கூட்டம் வரும், கூட்டம் வரும், கூட்டம் வரும்னு எவ்வளவு காலம் நீங்க சொல்லிட்டே இருப்பீங்க? அப்ப நீங்க வந்து அரசியலுக்கே வந்து வரைய முடியாது. இப்ப நாளைக்கு நான் ஓட்டு போட போறேன், கூட்டம் வருது, அதனால வீட்ல உட்கார்ந்துக்க முடியுமா என்ன? முடியாதுல்ல. நீங்க போய் தான் ஆகணும். இது உங்களுடைய கட்சி. இன்னைக்கு வரைக்கும் வைக்கின்ற விமர்சனம், மிகப்பெரிய விமர்சனம் என்பது விஜய் ஏன் களத்துக்கு வர மாட்டேங்கிறாரு? ஒண்ணும் இல்லங்க. இப்ப நீங்க ஒரு கண்டன பேரணி பொதுக்கூட்டம் நடத்துனாங்கல்ல. இப்ப என்ன ஆச்சு அதனால? அதுல அவர் மேடையில வந்தார். அவர் சரியான பாதுகாப்பு குடுத்தாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு குடுத்திருக்காங்க. நீங்க அது இல்லாம அவருடைய செக்யூரிட்டி இருக்காங்க, பவுன்சர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் யாருமே சொல்லல. எங்க பவுன்சர்ஸ்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்லல. உங்களுடைய சேஃப்டி முக்கியம். அதுக்கு நீங்க வச்சுக்கங்க. எல்லா தலைவர்களும் போறாங்கல்ல. இப்ப நம்ம ஆந்திரால பார்த்தோம், ஜெகன் எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சு. ஜெகன சுத்தி ஒரு கூட்டம் அவர பாதுகாக்குறாங்க. ராகுல் காந்திக்கு வராத கூட்டமா? இல்ல அண்ணாமலை போனார். சில சில விமர்சனங்கள் வந்துச்சு. அவர் காசு குடுத்து கூட்டிட்டு வராங்கன்னு. பட் கூட்டம் வந்துச்சா வரலையா?